இந்தியாவில் ரீசெண்டாக லே ஆஃப் பற்றி நிறைய நியூஸ் வருது. ஏன் இவ்வளோ கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணுறாங்க? ஃபியூச்சரில் லே ஆஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. லே ஆஃப்னா கம்பெனி லாஸ்ல இருக்குன்னு மட்டும் மீனிங் இல்லை. கம்பெனிஸோட பிஸ்னஸ் மாடல் சேஞ்ச் ஆகியிருக்கலாம். காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது, டூப்ளிகேட் ரோல்ஸை ரிமூவ் பண்ணுறது, ஆட்டோமேஷன், ஏஐ யூஸ் பண்ணுறது, மார்க்கெட் டிமாண்ட் கம்மியாக இருக்கலாம். ஓவர் ஹைரிங் பண்ணதுனால பல ரீசன் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ரிப்பீட்டேட்டிவா பண்ணக்கூடிய ஜாப்ஸ் லைக் டேட்டா என்ட்ரி, பேசிக் கஸ்டமர் சப்போர்ட், சிம்பிள் கண்டென்ட் கிரியேஷன், ரொட்டீன் கோடிங், ரிப்போர்ட்டிங் மாதிரி சில ஒர்க் ஆட்டோமேட்டட் ஆகிட்டு வருது. அதனால ஃபியூச்சர்ல லே ஆஃப் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சில செக்டர் அண்ட் ஜாப் ரோல்ஸ்ல ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் லே ஆஃப் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா இதோட இன்னொரு சைடு என்னன்னா, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், ரோபோட்டிக்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி, ஹெல்த் கேர், சேல்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி இந்த ஏரியாஸ்ல புதுசா ஜாப் கிரியேட் ஆகிட்டே தான் வருது. ஸோ என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா, சிங்கிள் ஸ்கில்ல மட்டும் டிபெண்ட் பண்ணாம உங்களோட கோர் ஃபீல்டோட சேர்த்து ஏஐ டூல்ஸ், கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டிஜிட்டல் ஸ்கில்ஸை கம்பைன் பண்ணி படிங்க. அண்ட் கண்டிப்பா எவ்ரி 6 monthsல உங்க இண்டஸ்ட்ரியில என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, கம்பெனிஸ் என்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதெல்லாம் செக் பண்ணுங்க. கண்டினியூஸா அப்ஸ்கில் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல டிகிரி மட்டும் ஜாப் செக்யூரிட்டி கொடுக்காது. கண்டினியூஸா லேர்ன் பண்ணணும். அதுதான் பிக்கஸ்ட் ஜாப் செக்யூரிட்டி. ஸோ ஜாபை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாம உங்களோட ஸ்கில்லை ஈவென்ச்சுவலா பில்ட் பண்ணுங்க.